சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 வசனங்களையும் நாம் படிக்கும் போது யாக்கோபு அப்போஸ்தலன் தேவ பக்தியை குறித்து எழுதக்கூடியவராய் இருக்கிறார். மாசில்லாத தேவ பக்தி என்ன என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தேவ பக்தி என்றால் என்ன? ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவ பக்தி என்றால் அர்த்தம் என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தேவ பக்தி என்றால் அர்த்தம் என்ன? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவ பக்தி என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் the love of God, தேவன் மீது வைக்கிற அன்புதான் பக்தியாக காணப்படுகிறது, godliness. அப்ப இந்த தேவன் மேல அன்பு வைத்து வாழ்கிறேன், நான் தேவ பக்திக்குரியவனாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறவனாக காணப்படுவானேயானால் அவனிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற சில நல்ல கனிகள் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நல்ல கனிகளை ஒரு மனிதன் கொடாமல் போவானேயானால் அவன் தேவன் மேல் தான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்வது அது ஒரு உண்மையான தேவ பக்தியாக இருக்காது. அது ஒரு பொய்யான தேவ பக்தியாகவே காணப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். தேவன் மேல் அன்பு வைத்து ஜீவிக்கிற ஒரு மனிதன் தான் யோசேப்பு. அவனிடத்திலே ஒரு நல்ல கனி இருந்தது. அந்த கனி என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கை. ஆகவேதான் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், யோசேப்புக்கும் சோதனை வந்தது போத்திபாருடைய மனைவியின் மூலமாக. ஆனால் யோசேப்பு சொன்னார், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டார். அப்ப யோசேப்பினுடைய தேவ பக்தி உண்மையான தேவ பக்தியா இருந்ததா அல்லது அது ஒரு போலியான தேவ பக்தியா இருந்ததா? அது உண்மையான தேவ பக்தியா இருந்தது. அதை எந்த கனியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் என்றால் பரிசுத்த வாழ்க்கை என்கிற கனியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதாகமத்திலே தேவன் மேல் அன்பு வைத்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவ பக்தி பரிசுத்த வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆகவேதான் கிறிஸ்துவின் வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறபடியால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் அவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த வசனத்துல பேதுரு அப்போஸ்தலன் தேவ பக்தியை, தேவன் மேல் வைக்கிற அன்பை எதோடு இணைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்றால் பரிசுத்த வாழ்க்கையோடு இணைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு மேலே உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும், ஆகவே தேவ ஜனங்கள் எப்படி உண்மையான தேவ பக்திக்குரியவர்களாக தேவன் மீது அன்பு வைத்து பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து படிப்பீர்கள் என்றால் தானியேலுடைய தேவ பக்தி எவ்விதமாக காணப்பட்டது? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் தானியேல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பக்திக்குரியவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப தானியேலுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே உண்மையான தேவ பக்திக்குரியதாய் இருந்தது. தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றதாக காணப்பட்டது. தேவ ஜனங்களே, நீங்களும் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறீர்கள், நாங்கள் தேவன் மீது அன்பு வைத்து வாழ்கிறவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அதை நல்ல கனிகளினாலே நீங்கள் அதை வெளிப்படுத்தி வாழ வேண்டும். பரிசுத்த ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே வந்த தோல்விகள் இனி வராதபடி உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் குற்றமற்றவர்களாக ஜீவிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து ஜீவிப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்வை பார்க்கும் போது சொல்லுவார், அது தேவனால் கனப்படுத்துவதற்கு ஏதுவான தேவ பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவ பக்தி எதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி ஏன் பிரயோஜனமானது? குற்றமற்ற ஜீவியம் செய்வதற்கு அது பிரயோஜனமானதாக காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, ஆகவேதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போதும் கூட குறிப்பிடுவார், தேவ பக்தி அடையும்படியாக முயற்சி பண்ணு என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர் வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட, நீ தேவன் மேல அன்பு வைத்து வாழ்கிறாயே, இந்த ஆகாரத்தை புசிக்க கூடாது, அந்த ஆகாரத்தை புசிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் அவங்க மனதுல அவங்க விரும்புகிற ஆகாரத்தை நீங்க புசிக்கலன்னா நீங்க புசிக்கிற ஆகாரத்தை குறித்து குறை சொல்லுகிறவர்களாக சிலர் இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நீங்க வாக்குவாதத்திற்கு இடம் கொடுத்து உங்க தேவ பக்தியை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. தேவன் படைத்ததெல்லாம் நம்முடைய பிரமாணத்தின்படி புசிக்கலாம் என்று கட்டளை கொடுத்ததெல்லாம் தேவன் சுத்தமாக்கினவைகளாகவே இருக்கிறது. ஆகவே தேவன் சுத்தமாக்கி படைத்து நம்முடைய பிரமாணத்தின்படி இன்னென்ன ஆகாரங்களை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் என்று கட்டளை கொடுத்திருக்க, அதை நீங்கள் தேவ பக்தியோடு அதை புசிக்கும் போது சிலர் அதை குறை சொல்லுகிறவர்களாய் இருப்பார்களே. ஆனால் நீங்கள் வாக்குவாதத்திற்கு போகாதீங்க, கிளவி பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, தேவ பக்தி அடையும்படியாக முயற்சி பண்ணி கொண்டே இருங்க. அதத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பவுல் எழுதுகிறார், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே எழுதப்பட்ட வசனங்களை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் போஜனம் புசிப்பது, அதை குறித்து தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. தேவன் தம்முடைய பிரமாணத்தின்படி படைத்து சுத்தமாக்கினவைகளை தேவ ஜனங்கள் சந்தோஷத்தோடு தேவன் கொடுத்த ஆகாரமாக புசித்து
தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். தேவ பக்திக்குரியவர்கள், தேவன் மீது அன்பு வைத்தவர்கள் என்று சொல்லுகிற நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க கூடாது, சரியான விசுவாசத்திற்கு இடம் கொடுக்கணும். உங்கள் விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் செய்கிற சரியான முயற்சிகள் மூலமாக, தேவையற்ற வாக்குவாதங்களிலே ஈடுபடாமல் ஜீவிப்பதின் மூலமாக நீங்கள் மெய்யான தேவ பக்திக்குரியவர்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். நீங்கள் உண்மையாகவே தேவ பக்திக்குரியவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பண்பு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவீர்கள். அப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பீர்களானால், எந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் தேவ பக்திக்குரியவராக தான் இருந்தார். தேவன் மீது அன்பு வைத்து ஜீவிக்க கூடியவராக இருந்தார். ஒரு தடவை கர்த்தர் வந்து நோவாவின் இடத்துல சொன்னாரு, என்ன பெய்ய போகுது? மழை பெய்ய போகுது, ஜல பிரளயம் வரப்போகுது, ஒரு பேழையை என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப நோவா கீழ்ப்படியாமல் போயிருந்திருந்தார். ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருந்திருக்காது. ஆனா நோவாவினுடைய தேவ பக்தி உண்மையான தேவ பக்தியா இருந்தபடியால் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். ஆகவே பிரதிகூலமான சூழ்நிலைகள், ஜல பிரளயம் நோவாவினுடைய குடும்பத்தை அழித்து போட முடியவில்லை. அதிலே நோவாவினுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் உங்கள் தேவ பக்தி தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஜீவிப்பதற்கு ஏதுவாக அமைய வேண்டும். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். நோவா நீதிமானாக வாழ்ந்தார் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட நீதிமான், அப்படி தேவனோடு சஞ்சரித்தவர், தேவன் மீது அன்பு வைத்தவர், தேவ பக்தி உள்ளவராக வாழ்ந்தபடியினால் என்ன நடந்தது? ஜல பிரளயம் வந்தபோது கூட அது அவருடைய குடும்பத்தை அணுக முடியவில்லை. இப்ப சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தெய்வ பிள்ளையே, அப்ப பக்தி உள்ளவன் உண்மையான பக்தி உள்ளவனாக ஜீவிப்பானேயானால் அவனுக்கு எல்லா பிரதிகூலங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். அதிலே அவன் அழிந்து போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தேவ பக்தி ஏதோ மனிதர்களுக்கு முன்பாக காண்பிப்பதற்கு ஏதுவாக இருப்பதாக மட்டும் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் தேவ பக்தி தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும். அதுதான் உண்மையான தேவ பக்தி. எப்ப தேவன் அங்கீகரிப்பார்? நீங்கள் பண்ணுகிற பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக அதை அங்கீகரிப்பார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதன் மூலமாக உங்கள் தேவ பக்தி மெய்யானது என்று தேவன் அங்கீகரிப்பார். குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக உங்கள் பக்தி மெய்யான தேவ பக்தி என்பதை தேவன் அங்கீகரிப்பார். பிரதிகூலங்களிலேயும் ரட்சிப்பு உண்டாக செய்வார். உங்கள் தேவ பக்தி மெய்யானது என்பதை விளங்க பண்ணுவார். உண்மையாகவே நீங்கள் தேவன் மீதுதான் அன்பு வைத்து ஜீவிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி தேவன் மீது அன்பு வைத்து ஜீவிக்கிறவர்கள் உண்மையான தேவ பக்திக்குரியவர்களாக வாழ்ந்து அந்த அனுபவத்திலே இன்னும் வளர வேண்டும் என்கிற சிந்தையோடு இருக்கிறபடியால் தேவன் அவர்களை தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நிரப்புகிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியனுடைய வீட்டை குறித்து படிக்கிறோம். அந்த கொர்நேலியனுடைய வீட்டை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் தேவ பக்திக்குரியவன்.
எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஜெபிக்கிறவன், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன், தான தர்மங்களை செய்கிறவன். அப்படிப்பட்ட கொர்நேலியனுடைய வீட்டிலே ஒரு தெய்வீக ரட்சிப்பும் அபிஷேகமும் கடந்து போக வேண்டியது இருந்தது. ஆகவே பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். பேதுருவை அந்த வீட்டிற்குள் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே கிடைக்க பெறக்கூடிய ரட்சிப்பும் அபிஷேகமும் எப்படிப்பட்டது என்பதை அனுபவமாக்கி கொள்ள செய்தார். அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் பார்த்தார், அந்த கொர்நேலியு உண்மையான தேவ பக்தியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவனாக இருந்ததை யார் பார்த்தது? கர்த்தர் பார்க்கிறார். தெய்வ பிள்ளை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நல்ல தீர்மானம் எடுக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? இன்னும் அடைய வேண்டிய ரட்சிப்பை அடையும்படியாக வழி நடத்துகிறார். தம்முடைய ஊழியர்களோடு ஐக்கியப்படுத்துகிறார். இன்னும் விசுவாசத்திலே பலன் கொள்ள செய்கிறார். அந்த வீட்டுல, கொர்நேலியனுடைய வீட்டுல பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர்கள் எல்லாரும் பல பல பாஷைகளை பேசினார்கள். யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாயிற்று. புறஜாதிகளிலேயே முதலாவது அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற வீடு எது? கொர்நேலியனுடைய வீடு. இதுவரைக்கும் யூதர்கள் மத்தியில தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதாக அனுபவத்திலே அறிந்து கொண்டு வாழ்ந்த ஜனங்கள் அந்நாளிலே ஆச்சரியப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு விரும்பணும், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பார்வையிலே எப்படிப்பட்டதா இருக்கணும்? மெய்யான தேவ பக்திக்குரியதா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ பக்தி எதோடு இணைந்து வருகிறது? தேவன் மீது உண்மையாகவே அன்பு வைத்து ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிப்பீர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள், மெய்யான ரட்சிப்பை பிரதிகூலங்களின் மத்தியிலேயும் அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். தெய்வ பிள்ளையே, குற்றமற்றவர்களாக ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், நான் பட்ட பிரயாசம் வீணானதல்ல. கர்த்தர் என்னை நிரப்பினார், கர்த்தர் என்னை அவருடைய நீதியின் பாதையிலே நடத்தினார், முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள செய்தார், நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைகிறேன் என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த தேவ பக்திக்குரிய பண்புகளிலே இன்னொரு பண்பை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சகோதரன் சொல்லுகிறார், பாஸ்டர் நான் தேவன் மீது அன்பு வைத்து வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். சரிங்க பிரதர், ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் நானும். அப்புறம் அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் நல்லா ஜெபம் பண்றேன், ரொம்ப நல்லது. அப்புறம் சொல்றாரு, பாஸ்டர் நான் வேதத்தை நல்லா தியானிக்கிறேன் அப்படின்றாரு, ரொம்ப நல்லது. அதெல்லாம் வெளிப்பிரகாரமாக தேவ பக்தியாக வாழ்வதற்குரிய அடையாளங்களாக இருக்கிறது. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே சகோதரன் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றாருன்னு வைங்களேன், அவருக்கு கூட வேலையாளாக இன்னொரு பையன் இருக்கிறான்னு வைங்க. அவர் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், கடை வச்சு நடத்துறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சரிதானா? காலையில எழும்பின உடனே அவரோடு இருந்து வேலை பார்க்கிற பையன்ட்டு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் இப்படிதான் சொல்றாரு, ஏய் பால்ல தண்ணிய கலந்தியா, பால்ல தண்ணிய கலந்துட்டியா, வேலையை செஞ்சியா? அவன் சொல்றான், ஐயா பால்ல என்ன கலந்துட்டேன், தண்ணிய கலந்துட்டேன். இப்படி ஒவ்வொன்னா, மிளகா பொடியில செங்கல் பொடிய கலந்துட்டியா? அவனும் சொல்றான், ஐயா கலந்துட்டேன் ஐயா. வெண்ணெயில
டால்டாவை கலந்துட்டியா? ஐயா நீங்க சொல்ற மாதிரியே கலந்துட்டேயா. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஐயா அந்த பையனை கூப்பிட்டு கலப்பட வேலையை செய்ய வச்சு வியாபாரம் பண்றாரு. அப்படி வியாபாரம் பண்ணிட்டு அந்த ஐயா அந்த பையனை பார்த்து, சரி இன்னைக்கு வியாபாரத்துக்கு செய்ய வேண்டிய கலப்படம் எல்லாம் செஞ்சாச்சு, கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பைபிளை என்ன செய்யலாம், மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. நீங்க அந்த ஐயா நல்ல ஒரு தேவ பக்தியோடு இருக்கிறார் என்று சொல்லுவேங்களா? அப்ப இப்படிதான் அன்னைக்கு பரிசேயர் சதுசேயர் காணப்பட்டார்கள். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாரம்பரியமான காரியங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. செம்பா அப்படி கழுவணும், செம்பா நல்லா சுத்தமா கழுவணும், அது மாதிரி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்நானம் பண்ணணும், தங்களை கழுவி கொள்ளணும் அப்படின்னு வெளிப்பிரகாரமா நிறைய சம்பிரதாயங்கள், பாரம்பரியமான மனுஷ உபதேசங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. அப்ப கர்த்தர் அதை பார்த்துட்டு சொன்னாரு, நீங்க வெளிப்பிரகாரமா நிறைய சம்பிரதாயங்கள், பாரம்பரியமான காரியங்கள், அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை மனுஷருடைய உபதேசங்களாக போதித்து அதை நடைமுறைப்படுத்தி வாழ நீங்க என்ன செய்யறீங்க, கட்டாயப்படுத்துறீங்க. ஆனா நீங்களோ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறீர்களே. ஆகவே உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது, வீணானதா இருக்கிறது. அது உண்மையான தேவ பக்தியாக இல்லை என்று சொல்கிறார். தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், துதிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், வேதத்தை தியானிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது உங்கள் கனிகளிலே என்ன செய்யணும், வெளிப்படணும். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாச வாழ்க்கையின் மூலமாக அதை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதன் மூலமாக தேவன் உங்களுடைய பக்தி மெய்யான தேவ பக்தி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஜலப்பிரளயம் கூட உங்களை அணுகாது, பிரதிகூலங்களிலேயும் கூட நீங்கள் அழிந்து போகாதிருப்பீர்கள், அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது, வெளியில ஜபம் இருக்கு, நல்லா பைபிள் படிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா நல்ல கனிகள் இல்லைன்னு சொல்வதற்கு ஏதுவாக ஒரு பொய்யான தேவ பக்திக்குரியவர்களாக வாழக்கூடாது. அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கற்று தருகிற பாடமாக இருக்கிறது. இப்ப இந்த பட்டியல்ல தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இன்னொரு பண்பை குறிப்பிடுகிறார். அது என்ன அப்படின்னா, சகோதரனே சகோதரியே, நல்ல ஜெபிக்கிற, நல்லது, தேவனை ஆராதிக்கிற, நல்லது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்கிற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற, நல்லது, வேதத்தை வாசிக்கிற, நல்லது, வேதத்தை தியானிக்கிறாய், நல்லது. ஆனா உன் வாய்க்கு நீ கடிவாளம் போடலன்னா, தேவையற்ற வார்த்தைகளும், தேவையற்ற கூச்சலும், தேவையற்ற குழப்பங்களும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நீ உன் வாயில எடுத்துரைப்பாயானால் உன்னுடைய பக்தி தேவன் பார்க்கும்போது குறைந்து போகக்கூடியதாய் இருக்கும். அது ஒரு நிறைவுள்ள தேவ பக்தியாக இருக்காது. உன்னுடைய பக்தி வீணானதாக காணப்படும். ஐயோ, இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா ரொம்ப நல்லவங்களாச்சே, நல்லா ஜெபிப்பாங்களே, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்களே, பரிசுத்தமா இருப்பாங்களே, நல்ல விசுவாசியாச்சே, நல்ல நீதிமானாக வாழ்றவங்களாச்சே, குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாச்சே, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அபிஷேகம் பெற்றவங்களாச்சே. ஆனா ஒன்னே ஒண்ணு குறை இருக்கு. என்ன குறை? வாய்க்கு என்ன போடல, கடிவாளம் போடல. அதனால வாயில பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது, பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உகந்ததாக இல்ல. அப்ப கர்த்தர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு, உன் தேவ பக்தி வீணா போகுது அப்படின்னு. அததான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாக்கோபு 1:26 வாங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய். சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம், நாங்க யாரு தெரியுமா, அபிஷேகம் பெற்றவங்க, நாங்க யாரு தெரியுமா, வேதத்தை வாசிக்கிறவங்க, பைபிள் முழுவதையும் வாசித்து என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம்,
தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. ஜெபத்துல எல்லாம் குறைவே இல்லை. ஆனா அந்த வேலைகள் எல்லாம் முடியும் போது உங்க வாயில பேசுற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு? கடிவாளம் போடாம தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை பேசுகிற நாவா இருக்கு. அப்போ உங்க தேவ பக்தி எப்படி போச்சு? வீணா போச்சு. இந்த காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் வாயினாலே எளிதாக பாவம் செய்ய முடியும். ஆகவே உங்கள் வாயினாலே எளிதாக பாவம் செய்ய முடியும் என்பதை தேவன் இந்த காலை வேளையிலே உணர்த்துகிறபடியால் உங்கள் வாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க? கடிவாளம் போடுங்க. எப்படிங்க கடிவாளம் போடுறது? அபிஷேகம் பெற்றா போதாது, அந்த அபிஷேகத்திற்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் இடம் கொடுத்து வாழ வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஜீவிக்க வேண்டும். ஒரு வார்த்தை பேசுறதுக்காக வாயை திறக்கும் போது இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறதா? என் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதா? விசுவாசத்திலே பலன் கொள்ள பண்ணக்கூடியதா இருக்கிறதா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்புகிற வார்த்தைகளை பேச வேண்டும். அறிவுரை கூறும் போது கூட என்ன செய்யலாம்? ஒரு வசனத்தை சொல்லி என்ன செய்யலாம்? அறிவுரை கூறலாம். யாராவது உங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு சின்ன வேலையை செஞ்சு கொடுக்கறாங்க, நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கறீங்க. செஞ்ச வேலைக்கு அவங்க பணம் வேண்டான்றாங்க. நீங்க சொல்லலாம், வேலையால் கூலிக்கு பாத்திரவான். நீங்க செஞ்ச வேலைக்கு கூலியை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாத்திரவான் அப்படின்னு சொல்லி நியாயமா எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. கஷ்டப்படுறவங்க, ரொம்ப தரித்திரர்கள் வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்டிருப்பாங்க. நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க? இறக்கப்பட்டு கடன் கொடுத்திருப்பீங்க. அவங்க 3 மாசத்துல தரேன்னு சொல்லி இருப்பாங்க. என்ன செய்யல? 3 மாசத்துல தரல. இப்ப வந்து என்ன சொல்றாங்க? நாங்க சொன்ன மாதிரி 3 மாசத்துல எங்களுக்கு தரக்கூடிய வருமானம் இல்லைன்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? தேவ பக்திக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் தேவ பக்தி மெய்யானதாக இருக்குமே ஆனால், அவங்க தொண்டையை பிடிச்சு நெரிச்சு 3 மாசத்துல தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் போனதுக்கு உனக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இரக்கமற்றவர்களாக நடக்க மாட்டீங்க. நீங்க மெய்யான தேவ பக்திக்குரியவர்களா சொல்லுவீங்க. பரவாயில்ல, 10,000 ரூபாய் கடன் வாங்கினியா, உன்னால 10,000 மொத்தமா கொடுக்க முடியாட்டினாலும் 100 ரூபாயாவது கொடுத்து தீரு அப்படின்னு சொல்லுவீங்க. இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஆகவே உங்கள் மெய்யான தேவ பக்தியை உங்களுடைய நல்ல கனிகள் மூலமாக தேவன் அறிந்து கொள்வார். ஒருவேளை உங்களோட இருக்கிறவங்க கொஞ்சம் பரியாசம் பண்ணி பேசுறாங்களா, அந்த பரியாசத்திற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் மட்டும் என்ன செய்வானா? பரியாசம் பண்ணி பேசிக்கொண்டே இருப்பானா. டீச்சர் சொல்லுவாங்களாம், இங்க பாரு கார்த்திக், நீ என்ன செய்யக்கூடாது? பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப டீச்சர் அப்படி சொன்னப்ப அவனால அந்த பரியாசம் பண்ணி கேலி பேசுகிற குணத்தை என்ன செய்ய முடியல? விட முடியல. கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் அதை பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் பிள்ளைகள் அதை வெறுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். காலங்கள் கடந்து போனது. வேலைக்கு சென்றான், நல்ல வேலை கிடைச்சது. ஆனா அங்கேயும் போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? கேலி பண்ணிட்டு இருந்தான், பரியாசம் பண்ணிட்டு இருந்தான். கிடைச்ச நல்ல வேலையில ஸ்திரமாக இருக்க முடியல, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலேயும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் தோல்விகள் உண்டானது. காரணம், அவனிடத்திலே இருந்த தவறான ஒரு குணம். அது என்ன? பரியாசம் பண்ணுதல், கேலி பேசுதலாக காணப்பட்டது. ஒரு நாள் அவன் தன்னுடைய நிர்பாக்கியமான சூழ்நிலையில நல்ல மாணவனை போல, அவனுக்கு யாரு டீச் பண்ணாங்களோ அந்த டீச்சர் கிட்ட வந்து நின்றானா. டீச்சர், நான் நல்லா படிச்சேன், மார்க்கெல்லாம் கிடைச்சது, வேலையும் கிடைச்சது, ஆனா எங்க போனாலும் என்னால நிலைத்திருக்க முடியல. அப்ப டீச்சர் கேட்டாங்களாம், உன்கிட்ட முந்தியே சொன்னேனே, நீ பரியாசம் பண்ணி கேலி பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அந்த குணத்தை விட்டுட்டியா அப்படின்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, அதை மட்டும் என்னால விடவே முடியல டீச்சர் அப்படின்னானா. உடனே அந்த டீச்சர் சொன்னாங்களாம், அவனுடைய பரிதாபமான நிலையை பார்த்துட்டு சொன்னாங்களாம், உன் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்ல நல்ல நிலையில இருக்காங்க, எவ்வளவு நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க ஒன்னே விட எல்லாம் குறைஞ்ச மார்க் வாங்கினவங்க, ஆனா நல்ல குணங்கள், நான் சொன்ன காரியங்களை எல்லாம் கேட்டு திருந்தினவர்கள். அவங்க எல்லாம் நல்ல
நிலைவரப்பட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயும் காலம் கடந்து போகல, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிவியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த வாலிபன் சொன்னா, நான் கீழ்ப்படுகிறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னானா. அப்ப அவன் ஒரு காரியத்தை சொன்னானா, என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன செய்ய வந்தாங்க? மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரான்னு பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க. அப்பயும் நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், அப்பயும் நான் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பொண்ணு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானா. இப்ப டீச்சர் சொன்னாங்களா, கவலைப்படாத, காலம் கடந்து போகவில்லை, இன்னும் உனக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கு, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிவியா அப்படின்னு கேட்டாங்களாம். கீழ்ப்படுகிறேன் டீச்சர் அப்படின்னானா. அப்ப அவங்க சொன்னாங்களாம், ஒரு ஏழை விடுதி இருக்கு, அந்த விடுதிக்கு முன்பாக போய் நில்லு, ஏழ்மையானவனை போல போய் அந்த விடுதிக்கு முன்பாக போய் ஒரு வாட்ச்மேனை போல நில்லு, அந்த இடத்துல நீ உண்மையா இரு. அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஏழை விடுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அங்க நிக்கும் போது உன்னால கேலி பேச முடியாது, ஏன்னா நீ ஒரு தரித்திரனை போல நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க டீச்சர் சொன்ன மாதிரியே கீழ்ப்படிந்துட்டு, ஹல்லேலூயா, தன்னை ஒரு ஏழ்மை நிலையில சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு எளியவனை போல அந்த ஏழை விடுதிக்கு முன்பாக போய் நின்றானா. டீச்சர் சொன்ன மாதிரியே அவனை பார்க்கும்போது சட்டை அழுக்கா இருந்தது, கிழிஞ்சு இருந்தது. ஆனா அவன் பார்த்தா ரொம்ப சாந்தமும் அமைதலும் நல்ல குணம் உள்ளவனாக இருந்ததுனால அந்த விடுதியில உள்ள ஒரு ஏழை பெண்ணை அவனுக்கு என்ன செஞ்சு வச்சாங்க, திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துலதான் உணர்ந்தாங்களாம், நம்ம இப்படி தரித்திர கோலத்துல நிக்கிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க, இனி என்னால என்ன செய்ய முடியாது, மற்றவங்களை கேலி பேச முடியாதே என்பதை உணர்ந்தானா. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? தேவன் சிலரை சில எளிமையான பாதைகளின் ஊடாக வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எதற்காக? சில தெய்வீக குணாதிசயங்களை உருவாக்கும்படியாக. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. நீங்க நினைக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான சூழ்நிலைகளினூடாக தேவன் என்னை நடத்துகிறார், ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு எளிமையான நிலையிலே தேவன் என்னை வைக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம். அதற்கு இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பதில் கொடுக்கிறார். உங்களிலே இன்னும் சில குணாதிசயங்கள் மாற வேண்டும், உங்களிலே இன்னும் சில தவறான குணாதிசயங்கள் நீங்க வேண்டும், உங்களிலே இன்னும் நல்ல குணாதிசயங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக எளிமையான பாதையிலே நடத்தி எல்லா தவறான சுபாவங்கள் குணாதிசயங்களையும் எல்லாம் அகற்றி தேவன் விரும்புகிற குணாதிசயத்தை திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்பட செய்யும்படியாக தேவன் அந்த எளிமையான பாதையிலே நடத்துகிறார். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்ப தேவனுக்கு உகந்ததல்லாத வார்த்தைகளை, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களானால் நீங்கள் உங்கள் இருதயத்தையே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். இப்ப சில வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 34 சங்கீதம் 13 வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 39 சங்கீதம் 1 வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இதெல்லாம் சங்கீதக்காரர் எழுதுகிற காரியம். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 10-11 வசனங்களிலே எழுதுகிறார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 141 சங்கீதம் 3 வசனத்திலே படிக்கிறோம். சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தெய்வ பிள்ளையே, இப்படிதான் சங்கீதக்காரர் அப்போஸ்தலனாகிய பேதுரு அநேக காரியங்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி தேவனுடைய வசனத்தை குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு வருவீர்கள் என்றால் இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது.
தேவ பக்தியோடு கூட எப்படி நாவடக்கம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள் வாஸ்து பாருங்கள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 26 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தேவ பிள்ளையே, இதெல்லாம் தேவன் உண்மையான தேவ பக்திக்குரியவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பண்புகளாக அறிந்து கொள்ள வைக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தது நல்லதுன்னு? இனிமே என்ன செய்வீங்க? கொஞ்சம் வாயை திறந்து பேசும்போது கவனமா இருப்பீங்க. கர்த்தாவே சொல்லும், நான் என்னுடைய சுயமாய் ஒன்றும் பேசாமல் நீர் எதை சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் பேசுகிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். தெய்வ பிள்ளையே, சரியான விசுவாசம் சரியான கிரியைகளோடு சரியான வார்த்தைகளோடு சரியான தெய்வீக அன்போடு வாழ வைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நல்ல தேவ பக்திக்குரியவர்களாக வாழ்கிறவர்கள் துன்பப்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையான தேவ பக்திக்குரியவனாக வாழ்கிறபடியினால துன்பம் உன் வாழ்க்கையில இருந்தாலும் தேவன் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவர். அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய லேசான உபத்திரவங்களாக அது காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று தெரியுமா, விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, பாஸ்டர்ஸுக்கு, இவாஞ்சலிஸ்டுக்கு, போதகர்களுக்கு தேவன் இந்த நாவடக்கம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். பாஸ்டர் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாங்க என்ன செய்யக்கூடாது தெரியுமா? தவறான உபதேசம் பேசக்கூடாது. தவறான உபதேசத்தை என்ன செய்யக்கூடாது? போதிக்க கூடாது. வாஸ்து பாருங்க, 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவ பக்தியை ஆதாய தொழிலாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், போதர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி திரித்து வசனங்களை என்ன செய்யக்கூடாது? தவறாக போதிக்க கூடாது. அதுல நாவடக்கம் வேணும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், பாருங்க, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானான். என்ன உபதேசம்? வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானான். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளினாலே பொறாமையும், இதெல்லாம் நல்ல கனியா இல்ல. பொறாமை, சண்டை, தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும், என்ன சிந்தை உண்டாகி விடுகிறது? கெட்ட சிந்தை உண்டாகி சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாய் இருக்கிற. இப்படியும் இருக்கிறாங்க சில தவறான ஊழியக்காரங்க. என்ன சிந்தையோடு? கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு
உங்க ஐக்கியம் எப்படின்றத நீங்க கொஞ்சம் பரிசோதித்து பார்த்து, தவறான உபதேசம் போதிக்கப்படுகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஆதாய தொழிலாக ஊழியத்தை பயன்படுத்துறாங்க. ஆகவே அவங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? கெட்ட சிந்தை இருக்கு. அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? விட்டு விலகணும். நல்ல வேலைக்கு நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு அமெரிக்காவில் இருந்து வேலை செய்து வந்தேன். அதை விட்டுட்டு பேங்க் பேலன்ஸ் 0ல இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அதனால எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, பண ஆசைக்காக, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவர் ஊழியம் செய்யறாருன்னு யாரும் என்னை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஊழியத்திற்கு பணம் தேவை, ஆனா பணத்திற்காக ஊழியம் செய்யல. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்திற்கு தேவையானதை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். பணத்திற்காகவோ அல்லது ஒரு ஆதாய தொழிலாக ஊழியத்தை செய்வதற்காகவோ கெட்ட சிந்தை உள்ளவர்களாக மாறி சத்தியத்தை மாறுபாடாக போதிக்கிற வேலை இங்க கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சரியா சத்தியத்தை போதித்தாதான் தேவ பக்தி உண்மையானதா இருக்கும், மெய்யானதா இருக்கும். அது இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற ஜீவனுக்கும் உகந்ததா இருக்கும். அப்படின்னா என்ன? இந்த பூமிக்குரிய வாழ்விற்குரியதாக மட்டும் இல்ல நமக்குரிய தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. பரலோகத்தை சென்றடைய வேண்டும். பரலோகத்துல இடம் கொடுக்க போறது யாரு? தேவன் தான் இடம் கொடுக்க போறார். அப்போ உங்க பக்தி உண்மையான தேவ பக்திக்குரியதா இருந்தாதான் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் இருதயங்களையே வஞ்சித்தவர்களாக காணப்படுவீர்கள். கடைசியில இந்த உலகத்துல மற்ற மக்களுக்கு முன்பாக தேவ பக்திக்குரியவர்களை போல வாழ்ந்திருப்பீங்க, ஆனா பரிசுத்தம் இருக்காது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. உண்மையான ரட்சிப்பு இருக்காது. அபிஷேகம் இருக்காது. நாவடக்கம் இருக்காது. பரலோக ராஜ்யத்துல இடமும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். சுருக்கமாக அந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிற அடுத்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கே அடுத்தது யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்க உண்மையாகவே தேவன் மீது அன்பு வைத்து ஜீவிப்பீர்களானால் ஏழை எளியோர்களிடம், திக்கற்ற பிள்ளைகளிடம், விதவைகளிடம் இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். ஒரு சாட்சியை நான் சொல்றேன். நம்ம சர்ச்சிலேயே ஒரு சகோதரன் ரொம்ப கடன் போட்டு காணப்பட்டார், ரொம்ப மனவியாகுலத்தோடு காணப்பட்டார். ஆனால் அவருடைய நிலையை அறிந்த சபையிலே இருந்த இன்னொரு சகோதரன், நீங்க நம்ப மாட்டீங்க, 1,20,000 ரூபாய் வட்டி இல்லாம கொடுத்து உன்னை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்து உதவி இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன். அப்படி சபைக்குள்ளேயே தேவன் நல்ல ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அப்ப பணத்தை வாங்கினவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கணும்? எப்படியாவது அதை கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இனி நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். அப்ப உங்க சபையின் ஐக்கியத்துல நீங்க பார்க்கணும், யார் ரொம்ப கஷ்டப்படுறா, யார் விதவைகளா இருக்கிறாங்க, யார் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க, யார் உழைக்க முடியாம முதியோர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்க செய்யணும். அதே நேரம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அதுல சில கேட்டகரி இருக்கு. விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. இப்படி உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொண்டு நீங்கள் தேவையான நன்மைகளை ஏழை எளியோர்களுக்கு, சபையின் ஐக்கியத்திலே இருக்கிற திக்கற்றோருக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, முதியோர்களுக்கு செய்வீர்களானால் உங்கள் பக்தி மாசற்ற தேவ பக்தியாய் இருக்கும்.
உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ப்ராப்பர் ஃபெய்த் வில் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ப்ராப்பர் ஒர்க். உங்க விசுவாசம் நல்ல சரியான விசுவாசமா இருக்குமே ஆனால் அதை உங்கள் கிரியைகளிலே காண முடியும். பிரைஸ் தி லார்ட். நல்ல மரத்தை அதனுடைய கனிகளினாலே அறிந்து கொள்ள முடியும். உங்கள் நற்கிரியைகள் மூலமாக பிதா மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கும்னா பியூர் ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருக்கும். சுத்தமான மாசற்ற தேவ பக்தியா இருக்கும். நீங்க செய்கிற உதவியில எந்த தவறான நோக்கமும் இருக்காது, எந்த மாம்சீக எண்ணங்களும் இருக்காது. அவங்க எப்படியாவது கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ஜீவிக்கணும், கர்த்தருக்குள்ள அவங்க கட்டி எழுப்பப்படணும். அவங்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள திடமனதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் தேவனை பக்தியோடு ஆராதிக்க வேண்டும். அவங்களும் ரட்சிப்படைந்து பரலோக ராஜ்யத்துல இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் உதவுகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்ப அந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும் போது குறிப்பிடுகிறார் 27ஆம் வசனத்துல, தீக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே. அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத தேவ பக்தியாய் இருக்கிறது. அவர் காட் அண்ட் ஃபாதர். அப்ப நாம் தேவனை பிதாவாகிய தேவனாக அறிந்திருப்போமே ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதையும் உணர்ந்து சரியான நன்மையை செய்கிறவர்களாய் இருப்போம். சரி, இப்ப நான் கேட்கிறேன், நம்ம எல்லாரும் யாருக்கு பிள்ளைகள்? ஒரே பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப ஒரே பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும் போது இதுல ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பிள்ளை என்ன செய்யணும்? அதை பார்த்துட்டு நீ கஷ்டப்படுன்னு விட்டுட்டு போகணுமா? இல்ல, எனக்கு இருக்கிறதுல உனக்கு கொடுத்து நான் உதவுகிறேன். அதுல எந்த தவறான நோக்கமும் இல்ல. நம்ம எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளுமா இருக்கிறோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி நீங்க உதவி செய்து ஒருவர் விழுந்து விடாதபடி அவர்களை எழும்பி நிற்க பண்ணுகிறீர்கள் என்றால் உங்கள் நன்மைகளை தேவன் அங்கீகரித்து உங்கள் பக்தியை கனப்படுத்தி சொல்லுகிறார், உன் பக்தி மாசில்லாத தேவ பக்தியாய் இருக்கிறது என்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பியூர், ஃபால்ட்லெஸ், சுத்தமான தவறில்லாத தேவ பக்தியாக காணப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செய்முறை பயிற்சி உண்டாயிருக்க வேண்டும். அது என்ன? அன்பின் செய்முறை பயிற்சி. எல்லாரும் சொல்லுங்க, அன்பின் செய்முறை பயிற்சி. இன்னொரு பயிற்சி உண்டாயிருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் செய்முறை பயிற்சி. அதுதான் சுத்தமான மாசில்லாத தேவ பக்தியாய் இருக்கிறது. நாம் எல்லாரும் மாசில்லாத தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அந்த சுத்திகரிப்பை நாம் உடையவர்களாக செய்முறை பயிற்சி எப்படி இருக்கணும்? அன்பின் செய்முறை பயிற்சியா இருக்க வேண்டும். இன்னொன்னு செய்முறை பயிற்சி எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தின் செய்முறை பயிற்சியா இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் பக்தி மெய்யான தேவ பக்தியா இருக்கும். எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, எங்களுடைய பக்தி உண்மையான நீர் அங்கீகரிக்கிற தேவ பக்தியாக காணப்படும்படியாக பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மெய்யான ரட்சிப்பை எல்லா பிரதிகூலங்களின் மத்தியிலேயும் அடைவதற்கு ஏதுவாக, உம்மாலே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவாக, எங்களுடைய தேவ பக்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவ பக்தி உம்மிடத்திலிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் தேவ பக்தி வீணானதாக காணப்படாதபடிக்கு நீர் விரும்புகிற வார்த்தைகளையே பேசுவதற்கு ஏதுவாக எங்கள் வாயிலே கடிவாளம் போட்டு கர்த்தாவே, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுவோம் கர்த்தாவே. அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த அன்பு மெய்யான தேவ அன்பாய் இருக்கிறபடியால், மாசற்ற தேவ பக்தியாய் இருக்கிறபடியால் சகலமும் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நன்மையாய் இருக்கும். நீங்கள் மெய்யாகவே
திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறவர்களாக, உங்களையும் தவறான காரியங்களினாலே கரைபடுத்தி கொள்ளாதவர்களாக, தவறான மாம்சீக சிந்தையற்றவர்களாக உங்களை காத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? நாங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி, ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது இருக்கிற இன்னொரு பிள்ளை என்ன செய்து கொடுத்து, நீயும் என்னுடைய சகோதரன், நீயும் என்னுடைய சகோதரி என்று சொல்லி அப்படி ஐக்கியத்துல பலப்படுத்தும் போது தேவனுக்கு முன்பாக அந்த பக்தி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மாசில்லாத பக்தியாய் இருக்கிறது. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலோ உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலோ உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. மெய்யாகவே இந்த காலை வேளையிலே உங்களால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும், நாங்கள் எல்லாரும் ஒரே பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எங்களுடைய தேவன் யார்? அவர் காட், அவர் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்திற்குள்ளாக ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்யும் போது உங்கள் தேவ பக்தியை தேவன் அங்கீகரிப்பார், உங்கள் வார்த்தைகளை அங்கீகரிப்பார், உங்கள் பேச்சை அங்கீகரிப்பார், உங்கள் வாழ்க்கையை அங்கீகரிப்பார். நீங்கள் கொடுக்கிற கனிகள் நல்ல கனிகளாய் இருக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்விற்கு மாத்திரமல்ல உங்கள் பக்தி பிரயோஜனமாய் இருப்பது, ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை அடைவதற்கு, பரலோக ராஜ்யத்திலே தேவனிடத்திலிருந்து பங்கை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதாய் இருந்திருக்கும். அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தெய்வீக முன்னேற்றம் வாழ்விலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக தேவன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியின் மூலமாக ஒவ்வொருவரையும் தெய்வீக பாதையிலே முன்னே வழி நடத்துகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்த இரக்கநரே ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே மாசில்லாத தேவ பக்தியை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நீங்க கொடுத்த ஆண்டவரே வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ பக்தி என்பது கர்த்தர் நீர் நல்ல கனிகளை எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர் என்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யோசேப்பு ஆண்டவரே பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக தன்னுடைய தேவ பக்தியை வெளிப்படுத்தினார்.
தேவ பக்தி உள்ளவர்கள், பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீ தெரிவித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக தானியேல் குற்றமற்ற ஜீவியத்தை செய்ததன் மூலம் தன்னுடைய தேவ பக்தியை வெளிப்படுத்தினார். தேவ பக்தியை காத்து கொள்கிறவர்கள் எந்தவித வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணவர்களா இருக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே நோவா தன்னுடைய கீழ்ப்படுதல் மூலம் தேவ பக்தியை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக ஆண்டவரே குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவரே பக்தி உள்ளவன் எவனுக்கும் அனுகூலம் கிடைக்கும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேவ பக்தியை நீர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்க வேண்டுமே. அப்படியாக ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களை நீர் இன்னும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். கொர்நேலிய தேவ பக்தி உள்ளவனாய் தேவனுக்கு பயந்து தான தர்மத்தை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்ட பொழுது கர்த்தர் ஆண்டவரே அவர் மூலமாக அநேக கூட்டத்தாரை நீர் அபிஷேகம் பண்ணினீர், பரிசுத்த ஆவியினால நிரப்பினீர் ஐயா. அப்படியாக ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களை நீர் இன்னும் ஆசீர்வதிக்கும் பொருட்டாக ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் தேவ பக்தியை எங்கள் கனிகளின் மூலமாக, விசுவாச வாழ்க்கையின் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக, கீழ்ப்படுதல் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய தகப்பனே வாயினை ஆண்டவரே அடக்க, கடிவாளம் போடாத வாயினாலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களுடைய வாயையும் இருதயத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து எங்களுடைய நாவையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தையும் வஞ்சிக்காமல் ஆண்டவரே சுத்தமான தேவபக்தி உள்ளவர்களை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெய்யான தேவ பக்தியை நல்ல கனிகளின் மூலமாய் நீர் ஆண்டவரே அறிந்து கொள்கிற தேவனா இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவ பக்தி உள்ளவர்கள் கடந்து போகிற இந்த கடினமான பாதை ஒரு தெய்வீக சுவாபத்தை உண்டாக்குவதற்கே என்று நீர் அதை அனுமதிக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சரியான விசுவாசம், சரியான வார்த்தை கிரியினாலே வெளிப்படுத்தப்படும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அந்த மெய்யான தேவ பக்தி இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மெய்யான தேவ பக்தி இந்த உலகத்திற்கும் ஆண்டவரே மறு உலகத்திற்கு அது பயனுள்ளதாக காணப்படும் என்பதை நாங்கள் அறிந்து மெய்யான தேவபக்தியை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நாங்கள் உலகத்தால் கரைபடாத படிக்கு ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே உலகத்தாரை போல நாங்கள் வாழ்ந்து விடாத படிக்கு அவர்களிருந்து வேறுபட்டு கோணலும் மாறுபாடான சந்தையை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உலகத்தால் நாங்கள் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ளவும் திக்கற்றலை விசாரிக்கிற பிள்ளைகளுமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்பின் செயல்முறை பயிற்சியையும் பரிசுத்தத்தின் செயல்முறை பயிற்சியையும் நாங்கள் செய்ய கர்த்தாவே எங்கள் சபைக்கு ஆண்டவரே நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக இந்த நாளிலே ஆண்டவரே மெய்யான தேவபக்தியை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்காக அமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எங்கள் சபையார் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே அப்பா இந்த தகப்பனை செய்தி அளித்த எங்கள் தகப்பனை போதகர் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமை வரங்களினாலே நிரப்பி இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக ஆண்டவரே போதகர் சிஸ்டர் ஆண்டவரே பிள்ளைகளையும் இன்னும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இன்னும் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நன்மையும் கிருபையும் என்னால் எங்களை தொடரும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு வருகிற நாட்கள்ல ஜெயமாய் ஆண்டவரே எங்களை நடத்தப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரே பரலோக பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக
மெய்யான தேவ பக்திக்குரியவர்களாக, அது இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, பின்வரும் ஜீவனுக்கும் அது நித்தியத்திற்கும் உரியது என்பதை அறிந்து தேவனாலே அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான மாசற்ற தேவ பக்தியாக காணப்படுவதற்கு ஏதுவாக தேவன் மீது அன்பு வைத்து சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.